பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமா இன்னைக்கும் ஏசப்பா உங்க கூட பேச போறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் எனக்கு நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்தார் பிரதர். ஆனா இன்னைக்கு ஒண்ணு கூட நடக்கல. ஏன்னு தெரியல, ஒரு சோர்வா இருக்குது. இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு தான். வாசிக்கலாமா? 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரின் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். எவ்வளவு அழகான வார்த்தை! வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போற தெய்வம் கிடையாது, கையினால அதை நிறைவேற்றுகிற தெய்வம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். அநேக மனிதர்கள் வாக்கு கொடுப்பாங்க, உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் சிஸ்டர், உங்கள் ஊழியத்தை கட்டுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் பிரதர், உங்கள் பிள்ளையுடைய படிப்புக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தர்றோம், உங்கள் பிஸ்னஸ்க்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம். இப்படி அநேக வாக்கு தத்துவங்களே வாக்குகளை கொடுப்பாங்க. ஆனால் சில நாட்களில் கொடுத்த வாழ்க்கை மறந்து போய் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நினைக்காமல் அதை செய்ய தவறி விடுவாங்க. சூழ்நிலை ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் யாருன்னா, என் தகப்பனாகிய தாவீதுக்கு வாக்குல தான் கொடுத்தாரு. ஆனா என்னுடைய வாழ்க்கையில என் காலகட்டத்தில் அதை கரத்தினால் நிறைவேற்றினார். ஒருவேளை சில நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு தாமதமாக இருந்தாலும் உங்கள் சந்ததி, உங்கள் பிள்ளைகள் அந்த வாக்கு தத்தத்தை தேவ கரத்தில் அந்த கரத்தினாலே நிறைவேறும்படி பெற்றுக்கொள்வார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற ஜபங்கள், நாம் நிற்கிற இடம், நாம் கர்த்தருக்காய் பாராட்டுகிற வைராக்கியம், நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒருவேளை நம்முடைய காலகட்டங்களில் நிறைவேறாமல் போகலாம். ஆனால் வாக்கு கொடுத்தவர் அதை நிச்சயமாக ஏற்ற வேளையில, ஏற்ற காலங்களில், ஏற்ற மனிதனுக்கு தன் கரங்களினாலே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தாவீதுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் சாலமோன் வாழ்க்கையில அப்படியே நிறைவேறினது. கைகளால செஞ்சு முடிச்சாராம். நாம் ஆராதிக்க தேவன் வார்த்தையில சொல்லிட்டு போற தேவன் கிடையாது, அதை கரங்களினாலே செய்து முடிக்கிறவர். உங்களுக்கு ஒரு வார்த்தை வந்திருக்குதா? இன்னைக்கு இந்த வார்த்தையில கை வச்சு ஜெபம் சொன்னதை செய்யற தேவன் நீங்க. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன்னு அவர் சொன்னார். உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரா? உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாரா? டவுட்டே படாதீங்க. டெய்லி அந்த வார்த்தையின் மேல கையை வச்சு, இயேசுவே நீர் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல செய்கிறவர், என் வாழ்க்கையில நீர் கொடுத்த வாக்கை உம்முடைய கரத்தினால செய்து முடிங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்கு தத்தங்களையும் தேவ கரம் உங்களுக்காய் செய்து முடிக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பெற்றுக்கொள்வோமா? விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் வாக்கினாலே சொன்னதை கரங்களினாலே நிறைவேற்றுகிற தேவன். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையின் வல்லமை கிரியை செய்யட்டும். உடைய கரங்கள் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதாக என்று ஜெபிக்கிறேன். செய்து முடிங்கப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய கரம் அவர் வார்த்தையை நிறைவேற்றும்.